பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். வேட்பாளர்கள்லாம் ரொம்ப பரபரப்பா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு நம்ம ஆலந்தூருடைய வெற்றி வேட்பாளர் திரு சரவணன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்காரு. கொற்ற மழையை கூட பொருட்படுத்தாம அவ்வளவு தொண்டர்கள் வந்து ரொம்ப உற்சாகமா வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்ட தான் பேச போறோம், வாங்க போலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த தொகுதியில எங்க ஆதரவு வந்து எஸ் சரவணன் அவருக்கு தான், அதிமுக வேட்பாளர். எதனாலன்னா இங்க ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில எக்கச்சக்க பிரச்சனை இருந்தது. 2 முறை இதுக்கு முன்னால் இருந்த தாம அன்பரசன் அவர்களை ஆதரித்தாங்க மக்கள். அவர் அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. ஆனா இந்த தொகுதிக்கு அவர் எதுவுமே பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மக்கள் பயன்பட வகையில் போக்குவரத்து சரியா இல்லை. ஏன்னா கிண்டி தான் போய் வந்திருக்கு. அதே மாதிரி டிஎல்எஃப்க்கு போகிற நம்ம ஐடி ஊழியர்களும் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாடுறாங்க. மணப்பாக்கம், குளப்பாக்கம், கெருகும்பாக்கம், கோவூர் செல்லும் சாலையை பார்த்தீங்கன்னா ரோடு சீரமைப்பே இல்லை. அங்கே வந்து ரோடு குறுகிய ரோடாக இருக்குது. அந்த ரோடை வந்து போன சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அதேமாதிரி பொய்யான வாக்குறுதியில் கொடுத்து தான் இந்த அன்பரசு இது பண்ணார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சம அதிருப்தியில் இருக்காங்க அவர் மேலே. அவர் இந்த தொகுதிக்கு வரவேலை எதுவுமே பண்ணவேலைன்னு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி மாற்றத்தை நோக்கி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி இரட்டை இலை வெற்றி பெறும். அவர் வந்து இனிமேட்டு வேலை தெரி சரவணன் அண்ணன் இல்லை, ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சரவணன் அண்ணன். ஆலந்தூர் வெற்றி வேட்பாளர் சரவணன் அவர்களை ஆதரித்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய நாங்கள் முகலிவாக்கம் பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். 156வது வட்டத்திலிருந்து. இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி சொன்னதை எதையும் செய்யவில்லை. மாதம் ரீடிங் எடுக்கிறோம், நாங்கள் எடுக்கலை. சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரேன், நாங்கள் கொடுக்கல. இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு, இது அகற்றப்பட வேண்டும். நமது வெற்றி வேட்பாளர் எஸ் சரவணன் அவர்கள் அமோக வெற்றி பெற்று எங்களுடைய ஆலந்தூர் தொகுதியை மேம்பட செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடும் உழைத்து கொண்டிருக்கிறோம். நல்ல வேட்பாளர். ஏற்கனவே அவர் வந்து மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, சிறப்பாக அங்கே செயல்பட்டிருக்காரு. அதே போல் எங்கள் தொகுதியும் சிறப்பாக மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் சிறப்பாக அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்வோம். வேட்பாளர் எங்கள் பகுதிக்கு புதுமுகம் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு 11 வருஷமாக கவுன்சிலராக இருந்திருக்காரு. சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருந்திருக்காரு. சிறிய வயசு, 55 வயசுக்குள்ளே இருக்கார். ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 3 முறை வந்து இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ தாம அன்பரசன் இருந்து 2 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறது தான் செய்யுது. அவரும் எங்கள் ஊர் கிடையாது, பக்கத்து ஊர்லேருந்தும் வந்து 3 டைமாக இருக்காரு. அவர் நல்ல மக்களோட சகஜமாக பழகக்கூடிய ஒரு நல்ல எளிமையான மனிதர். நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன் எங்கள் அண்ணன். அவர் ஜெயிச்சா இந்த பகுதி இன்னும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், போதைப் பொருள் ஒழியும் நம்புகிறோம். மிக சிறந்த நல்ல மனிதர், மக்களோட மக்களாக இருக்கிறார். இவர் அன்பரசன் மாதிரி எல்லாம் இல்லாமல் இவர் போய் எப்போதும் எளிதாக சந்திக்கலாம், எந்த குறையாக இருந்தாலும் கூறலாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எல்லா திட்டங்களும் சரி செய்வார். மினிஸ்டர் வெளியிலே வர்றது கிடையாது. எங்கள் ஆள் ஜெயிச்சார்னா அடுத்தது அவர் மினிஸ்டர். ஏழைகள் நண்பர். அவர் எந்த ஒரு உதவியும் டான் வந்து செஞ்சு கொடுப்பார். அதனால அவர் தான் வரணும். நான் வரப்போது நம்ம ஆட்சி தான். இந்த துணை முதல்வர் சொன்னார், போங்க உடனே போங்க, 5,000 நகை மீட்டுங்க, உடனே மீட்டு கொடுப்போம். நாங்கள் எதுவுமே செய்யலை. இங்கே பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு கூட வந்து பாதுகாப்பு இல்லை. வயதான பெண்களுக்கு கூட பாலியல் பலாத்காரம் அதிகமாக இருக்குது, போதைப் பொருள் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அதனால மீண்டும் வந்து அதிமுக ஆட்சி தான் மலரும். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் ஏற்கனவே கவுன்சிலராக இருந்தார், மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தார். ஏற்கனவே அந்த மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, நலத்திட்டம் பண்ணியிருக்காரு. அவர் பேர் நல்லா இருக்குது. 2வது நம்ம கட்சியோட தலைமையோட இதுவும் இருக்குது. எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு அமோக வெற்றியில ஜெயிப்பார். 40,000 ஓட்டு அதிக லீடிங்கில் கண்டிப்பாக ஜெயிப்பார். இந்த தொகுதி வேட்பாளர் வந்து மக்களுக்காகவே சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஏற்கனவே வந்து மாமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதாவது வந்து எங்களுடைய ஆலந்தூர் ஒட்டின மாதிரியே இருக்கார். ஆலந்தூர் மண்ணின் மைந்தன் மாதிரி அவரும் இங்கே இருக்கிறவர். 2வது வந்து மக்கள் பணி நிறைய செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர். கண்டிப்பாக சரவணனுக்கு சார்ந்தோம். சரவணன் எம்எல்ஏ மனு தாக்கல் பண்ணிப்பார். நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். அவர் நல்ல நேம் இருக்குது. அவர் நல்ல யங்கஸ்டர், நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வார். அவரும் முன்னாள் கவுன்சிலராக இருந்தவர். அதனால் அவருக்கு அந்த அனுபவம்லாம் நிறைய இருக்குது. மக்களுக்கு நல்ல உதவி செய்வார். வெற்றி வேட்பாளர் ஆலந்தூர் தொகுதி இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாமே எடப்பாடியார் தான் வருவார். அவங்களோட கூட்டணி என்டிஏ கூட்டணி தான் எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்னா, பொதுப்படியான எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. போதைப் பொருள் அந்த மாதிரி பசங்க சீர்கட்டு போகிறது இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. தொழில் சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு இதில் வந்து பார்க்க போனால் எல்லா தொழில் சேர்வுக்கும் வரி அதிகமாகிடுச்சு, கரண்ட் பில் அதிகமாகிடுச்சு, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பெண்ட் அதிகமாகுது. ரொம்ப அதிகபட்சமான வந்து தொழிலாளருக்கு வந்து
நிறைய வந்து கஷ்டமாக இருக்குது. நல்ல கேண்டிடேட் தான் மேடம். நல்லா ஏற்கனவே 10 வருஷமா கவுன்சிலர் இருந்தார் சென்னை கார்பரேஷன்ல. நல்ல அனுபவசாலி கேண்டிடேட் தான் மேடம். அவர் நல்ல சிறந்த வேட்பாளர். ஏற்கனவே மாமன்ற உறுப்பினர் வந்து நல்ல மாதிரி செயல்பட்டுள்ளார். அது இல்லாமல் இது எம்ஜிஆர் நின்ற தொகுதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நின்ற பழைய பறைமலை தொகுதி. அந்த பறைமலை தொகுதி தான் இப்போ ஆளுநர் தொகுதியாக மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறார். அதனால் புரட்சித் தலைவர் வந்து இப்போ அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணப்போது சூரியன் மறைந்து விட்டு மழை பெய்து கொண்டு இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. நாங்கள் இவ்வளோ போல்டாகவும் இவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ நன்மைகள் செய்வாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களோட பேச்சு வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். கண்டிப்பாக அவர் வந்தாருன்னா மக்களுக்கு அவரால் முடிஞ்சதை நல்ல விஷயங்கள் செய்வாங்க. கண்டிப்பாக எடப்பாடியாரின் ஆசி பெற்ற வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் எஸ் சரவணன் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த தடவை தாமான்பரசனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆலந்தூரை மீட்டு திரும்பவும் நல்லாட்சி தருவதற்காக அண்ணன் எடப்பாடியார் வருகிறார். அவர் கூட இவர் அமைச்சராக இருந்து நல்ல அந்த கஞ்சாவை ஒழித்துவிட்டு ஆலந்தூரை மீட்போம் என்று சரவணன் அவர்கள் ஜெயிப்பார். ஆலந்தூர் தொகுதியில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் எஸ் சரவணன் அவர்கள் வெற்றி பெறுவார். அவருக்கு நல்ல மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அண்ணன் சரவணன் அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். ஏன்னா கடந்த 5 வருடமாக நிறைய போதைப் பொருள் புழக்கம், பாலியல் வன்கொடுமை, இப்படி பெண்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நிறைய திமுக ஆட்சியினால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இனி ஏமாற தயாராவதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். அண்ணன் எஸ் சரவணன் அவர்கள் மிக வேகமாக இருக்கின்றார், மக்களுக்கு செய்ய ஆவலாக இருக்கிறார். இப்படிப்பட்ட வேட்பாளரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆலந்தூர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ் சரவணன் அவர்கள் இரட்டை இலைக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம். நம்ம இது நாள் வரைக்கும் ஆலந்தூர் தொகுதியில் நமது தாமோ அன்பரசனை யாருமே வீழ்த்த முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த தடவை கட்டாயமாக அண்ணன் சரவணனை வீழ்த்தி ஆலந்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள செல்வார் என்பதை உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்ம ஆலந்தூர் தொகுதியில் நிறைய கஞ்சா புழக்கங்கள், சட்ட ஒழுங்கு சரியில்லை, அன்றாடம் எந்த ஒரு செயலும் சரியாக செய்ய முடியலை, பெண்கள் கூட பாதுகாப்பாக போக முடியாது, அந்தந்த சூழ்நிலைகள்லாம் இங்கே உருவாகிட்டு இருக்கு. அதனால் அதையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணனால் அமைக்கப்பட்டவர் தான் நமது சரவணன் அவர்கள். சரவணன் இந்த ஆலந்தூர் தொகுதியில் கம்பல்சரியாக ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு கடவுளே பார்த்து மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறது. குளிர்ச்சியாக போய்கொண்டு குளிர்ச்சியாக மக்கள் குளிர்ச்சியாக போய்கொண்டு இந்த மக்கள் நல்ல நினைவா இதோட அன்பரசுங்கிறவரை டிஎம்கே ஓட விடுற அளவுக்கு சரவணன் வந்து கொண்டு இருக்கிறார். வெற்றின்றது ரொம்ப உறுதியாக இருக்குமா. அவரோட ரொம்ப ஃபீல்டு ஒர்க்கர், நல்ல உழைப்பாளி, நேர்மையாக இருக்கக்கூடிய நபர். இந்த தொகுதியில் உங்கள் அமைச்சருடைய தொகுதி, அமைச்சருக்கு என்ன பெயர் இருக்குன்றதே ஒரு சுற்று நீங்களே கேட்டீங்கன்னா தெரியும். ஆமாம், திமுக ஆட்சினாவே எப்படி இருக்குன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு அவங்களுடைய அராஜகம் மேலோங்கி இருக்குது. மக்கள் பல்வேறு கஷ்டங்களில் இருக்கிறாங்க. அது பல்வேறு விலைவாசி உயர்வு, வரி கூடுதல், வரி விதிப்பு, கட்ட பஞ்சாயத்து, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி. நல்ல வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அருமையான தொகுதி, மக்கள்லாம் இவரை ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி உறுதி. திமுக ஆட்சியில் வியாபாரிகளுக்கு பெரும் தொல்லைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கடையிலையும் போய் 2 குப்பை தொட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வைக்கலாட்டி ஃபைன் போடுறாங்க. அடுத்து ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு வண்டி அனுப்பிச்சு ஃபைன் போடுறாங்க. லைசன்ஸு ஒரே நாளில் தரேன்னு சொல்லிட்டு 1 வருஷமாக இருக்குது. இன்னும் கடைகளுக்கு கார்பரேட் லைசன்ஸ்லாம் கொடுக்கல. இது எங்கள் சரவணன்ட்ட சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம். வியாபாரிகளுக்கு என்னென்ன கோரிக்கை நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக சொல்லுவார். எப்போ இருந்தாலும் வியாபாரிகளுக்கு உடனடியாக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதனால தான் எங்களுடைய உற்ற நண்பராகவும் பார்க்குறான். அவர் உண்மையிலே நல்லா வெற்றி பெற்று இந்த ஆலந்தூர் தொகுதியிலுள்ள வியாபாரிகளை முக்கியமாக காப்பாற்றணுன்னு நினைக்கிறேன். இந்த முறை நிச்சயமாக ஆலந்தூர் தொகுதியை ஏடிஎம்கே வெற்றி பெறும். அதுக்கு முழு ஒத்துழைப்பை நாங்கள் கண்டிப்பாக கூட்டணி சார்ந்து கொடுப்போம். அவர் அடிமட்டத்திலேருந்து வந்த ஒரு தொண்டர். ஸோ முதல்ல அவர் கட்சி பொறுப்பில் இருந்தார், அதுக்கப்புறம் ஒரு வார்டு கவுன்சிலராக ஆனார். ஸோ மக்கள் மனநிலைமை நல்லா புரிஞ்சவர். வார்டு கவுன்சிலராக இருக்கும்போதும் மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான எல்லா நல உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. அதனால் மக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது.
அதே மாதிரி நான் வந்து கண்டோன்மெண்ட்னுடைய வைஸ் பிரசிடென்ட் நாமினேட் மெம்பராக இருக்கிறதுனால 7 வார்டினுடைய மக்களுக்கான நலத்திட்டங்களை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நாங்களாம் இணைஞ்சி நிச்சயமாக வந்து அவரை வெற்றி பெற வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கும். நிச்சயமாக வெற்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக நம்மளுடைய சரவணன்ஜி நிற்கிறாரு. இது மாபெரும் வெற்றி கண்டிப்பாக ஆலந்தூர் தொகுதிக்கு இருக்கும். கண்டிப்பாக அன்பரசன் டெபாசிட் இழப்பார். அதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற மக்களை, கூடியிருக்கிற மக்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும். மழையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவருடைய எதிர்ப்பு அதிகம். காரணம், அன்பரசு இந்த தொகுதிக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது. இனி வரக்கூடிய காலம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய மாபெரும் வெற்றி காலமாக இருக்கும். பாரதிய ஜனதா நம்மளுடைய பாரத பிரதமருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் கண்டிப்பாக மிகப்பெரிய மத்தியிலும் மாநிலத்திலும் ஒன்றாக ஆட்சி அமையும் போது மிகப்பெரிய வெற்றி விழாவாக இதை அடுத்த 5 வருஷத்தில் இருக்கும். வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை இது. எம்ஜிஆருக்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள், இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள். நாங்கள் அந்த கிண்டி அந்த பிரிட்ஜு கீழே வந்து எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை வைக்கிறதுக்காக 11:30 வெயிட் பண்ணோம். நீங்கள் அப்போவே வெயில் வந்து எவ்வளோ இருந்துச்சு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. எம்ஜிஆருடைய பாதத்தை தொட்டு கீழே வெளில வரும்போதே சூரியன் மறைஞ்சிருச்சு. இது உண்மையான ஃபேக்ட். நான் வந்து தவறான தகவலை சொல்ல, அது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆரை பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் வரும்போது சரியான வெயில் வந்து கும்பிட்டுட்டு வெளியே வர்றோம். மாலையை வச்சோன்னே எம்ஜிஆர் வந்து எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. அம்மா, எம்ஜிஆர், எடப்பாடியார் 3 பேரும் எனக்கு ப்ளஸ் பண்ணாங்க. நரேந்திர மோடிஜி உள்பட கூட்டணி கட்சிகளோட சேர்ந்த எல்லாருமே எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உள்ளே வந்து வேட்புமனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த திமுக அரசாங்கம் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு 1 ஹவர் டிலே, ஹாஃப் அன் ஹவரா 3/4 மணி நேரம் கேட்டால் என்னென்னு கேட்டால் ஜென்செட் இல்லைன்றாங்க. முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பரசன் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்காங்க. எம்எல்ஏ இருந்தால் கூட பரவாயில்ல. அமைச்சராக இருந்தவங்க அதை இந்த ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு ஒரு ஜென்செட் வைக்க முடியல. இந்த தாலுகா ஆஃபீஸு அம்மா இருக்கும்போது நாங்கள் பண்ணி கொடுத்தது. அண்ணன் ஜோனல் சேர்மனாக இருக்கிற வெங்கட்ராமன் அவர் இருக்கும்போது நாங்கள் பண்ணி கொடுத்தது. மக்களிடத்தில் மிகப்பெரிய பிரகாசம் இருக்குது. இது மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நின்ற தொகுதி. மாண்புமிகு அம்மா வந்து 2 முறை 2011, 2021 வரைக்கும் வெற்றி பெற்றிருக்காங்க. 3வது முறை வெற்றி பெற வேண்டியது. பொய்யான வாக்குறுதியை மு.க. ஸ்டாலின் ஒரு மக்களிடத்தில் சொல்லி 2% ஓட்டில் தான் நான் போயிட்டோம். இப்போ பலமான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, பவர்ஃபுல்லான கூட்டணியில் நாங்கள் எல்லாரும் அண்ணன் அன்புமணி, அண்ணன் டிடிவி, அண்ணன் ஜி.கே. வாசன், அண்ணன் பூவையார், அண்ணன் ஜான் பாண்டியன். ஸோ எங்களுக்கு பலமான கூட்டணி இருக்குது. அண்ணன் அன்புமணி இந்த இயக்கத்துக்கு பெரிய வலுவாக இருப்பார். என்ன காரணம் என்றால் 2016 அம்மா மறைவுக்கு பின்னாடி அண்ணன் எடப்பாடியாக இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10.5% ஒதுக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அதை நிலுவையில் போட்டிருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் 2026 ஆட்சி அமைஞ்சோன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை. அதே மாதிரி இன்னைக்கு மோடிஜி அம்மா இருந்த போதும் சரி, அண்ணன் எடப்பாடியாக இருந்ததும் சரி, 10 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நிதிகள் தேவைப்பட்டதோ அத்தனையும் நமக்கு பெற்று தந்தாங்க. திமுக அரசு பெற்றுத்தராவிட்டாலும் பரவாயில்ல, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆலந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அம்மா இருக்கும்போது 1200 கோடி நிதி ஒதுக்குனாங்க. நான் எடப்பாடியார் 2026 2016 அம்மா மறைவுக்கு பின்னர் நான் எடப்பாடியார் வந்து எப்படி ஆட்சி செய்வார்ன்றது மக்கள் வந்து கன்ஃபியூஸில் இருந்தாங்க. எதிர்கட்சிக்காரங்க எப்படா அந்த ஆட்சிக்கு வரும்னு இருந்தாங்க. இந்த 4 ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் எப்படி ஆட்சி செஞ்சார், கொரோனா காலத்தில் மக்களை எவ்வளோ அண்ணன் எடப்பாடியாரும் மேலே மோடிஜியும் கொரோனா காலத்தில் மக்களை எவ்வளோ அருமையாக பாதுகாத்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு ஒன்று மீடியா சப்போர்ட்ஸ் இல்லை. அது நீங்கள் போட மாட்டீங்க, அது உண்மை தான். இப்போ ஏதோ ஓரளவு நெருங்கி வர்றீங்க, அது உங்களுக்கும் தெரியும். இப்போ ஆட்சி அமைப்புன்றது 8-10 மாதமாக வந்து அண்ணன் எடப்பாடியார் தான் வரணும்னு மக்கள் எல்லாம் விரும்பினதா. இது மக்கள் விரும்பினதான். ஆலந்தூர் தொகுதி மக்கள் வந்து 3 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. இன்னும் நிறைய, அது இன்னொன்று, இந்த தொகுதி வந்து அருமையான தொகுதி. 234 தொகுதியில் உள்ள எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்றவங்களே சத்தம் கேட்குது பாருங்க. இங்கே இறங்கி தான் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் இங்கே இறங்கி தான் போகணும், கோட்டைக்கு போனாலும் இங்கே இறங்கி தான் போகணும். அதனால் நாங்கள் வேட்பாளரை ஆலந்தூர் மக்கள் தேர்ந்தெடுத்தால் மீண்டும் மோடிஜி என்டிஏ கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆலந்தூர் தொகுதிக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனை எங்களால் பெற்றுத்தர முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்கள் விரும்பிட்டாங்க அண்ணன் எடப்பாடி. ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாதுகாப்பு இல்லை. தூத்துக்குடியில் 83 வயசு ஒரு இஷ்யூ, நீங்கள் போன வாரம் பார்த்துருப்பீங்க. சட்ட ஒழுங்கு எங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு மீடியா சப்போர்ட்ஸ் இல்லாதனால இப்போ மீடியாலாம் கொஞ்சம் என்னன்னு தெரில, உங்களை எதுவும் மிரட்டிக்கிட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. இப்போ எங்களுக்கு நெருங்கி வர்றீங்க. ஆமாம், இப்போ
அவர் எளிமையானவர். அண்ணன் எடப்பாடி உங்களுக்கு தெரியும், அண்ணன் எளிமையானவர். உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, தவறுதலாக வாக்களிச்சிட்டோம். அதுக்கு ஒரு மெயின் உதாரணம் என்னென்னா, சிறுபான்மை மக்களை பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தான் ஸ்டாலின் அவர் ஆட்சிக்கு வந்தார். இப்போ சிறுபான்மை மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம தவறுதலாக வாக்களிச்சிட்டோம், நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. சிறுபான்மை மக்கள் நீங்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை நடமாட்டம் அதிகமாகிடுச்சு. அது உங்களுக்கு எல்லாம் இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது பொய்யா உண்மைன்றதை நீங்கள் பிளாஸ் பண்ணணும். அதான் உண்மையான நிலவரத்தை நான் சொல்கிறேன், தவறான கருத்தை நான் சொல்கிறேன். மக்களுடைய ஆரவாரத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. இத்தனை தேர்தலில் தாமோ அன்பரசன் அவரை இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. போதுங்க, அவர் வீட்டுக்கு போகட்டும். இந்த தேர்தலில் எங்க தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் திரு சரவணன் அவர்கள் தான் அப்படின்றதுல மக்கள் ரொம்ப ஆர்வமா ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு, முடிவு என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.